வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 30 verse 1 to 4. ஸோ ப்ரோவர்ப்ஸ் 30வது அதிகாரம், அதில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன சம்மரியாக இதில் சாலமன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு கன்ஃபெஷன், அதாவது ஒரு கன்ஃபெஷன் பற்றி இந்த செக்ஷன். இதில் வந்து தாழ்மையிலேருந்து தொடங்குறாரு. அந்த கன்ஃபெஷனில் தாழ்மையோடு தொடங்குறாரு. என்னென்னா, அவருக்கு இருக்க லிமிட்டேஷன்ஸ், என்னால் இவ்வளோ தான் முடியும்ன்ற அந்த தாழ்மை உள்ள எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தோட அவர் என்ன சொல்கிறாரு, அந்த எண்ணத்தோட பேசினதால இஸ் அட்மைரிங் காடை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாரு. அதனால் அது என்ன சொல்கிறாரு, மனிதனோட ஞானத்துக்கு அதோட லிமிட் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடும். அதாவது மனிதனோட கெப்பாசிட்டி, ஒரு மனுஷனால் எவ்வளோ முடியும் எண்ணத்தில், புத்திசாலித்தனத்தில் அந்த லிமிட் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவரோட லிமிட் வந்து இஸ் இன்ஃபினிட். அதனால் அதை வச்சு யோசித்து கொஞ்சம் தாழ்மையாக அதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 2. ஸோ Proverbs chapter 30 verse 2 which says, surely I am too stupid to be a man, I have not the understanding of man. முன்னாடி சொல்கிறேன், surely I am too stupid to be a man, I have not the understanding of man. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்க போகிற டேக் அவேனா வெரி சிம்பிள் அண்ட் முக்கியமானது கூட. இது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம மனுஷனோட லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனிதனாகத்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது, சில லிமிட்டேஷன் இருக்குது. எஸ்பெஷலி என்ன, வி ஆர் நாட் ஜஸ்ட் ஹியூமன்ஸ், வி ஆர் டெயின்டட் பை சின். பாவத்தினால் நம்ம பாதிக்கப்பட்டதுனால நம்மளுக்கெல்லாம் என்ன இருக்குது, ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அந்த அட்மிட் பண்ணிட்டு நம்ம என்ன அந்த தாழ்மையோடு இருக்கிறத பற்றி தான் இந்த டிவோஷனோட டேக்அவே. அதாவது நம்ம உண்மையான ஞானம், நம்மளுக்கு ஞானம் அறிவு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இருக்க அந்த லிமிட்டேஷன்ஸை அட்மிட் பண்ணுவோம். தாழ்மையாக என்ன பண்ணுவோம், அட்மிட் பண்ணுவோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அது நம்ம மனிதனோட ஞானத்தை எதோட கம்பேர் பண்ணுறோம், காடோட விஸ்டம். ஸோ அதை கம்பேர் பண்ண போது என்ன இருக்கணும், அந்த தாழ்மை இருக்கணும். ஸோ வெரி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் கடல் எடுத்துக்கோங்க. கடல் இப்போது எவ்வளோ பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும். லைக் ஏர்த்துலேயே 70+% என்ன ஃபுல்லாக தண்ணி. அதுவும் இன்னும் நீ மீறி போனால் அண்டார்டிகா இஸ் ஆல்சோ பேசிக்கலி சாலிட் வாட்டர் தான், ஐஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ வாட்டர். ஸோ ஏர்த்தில் பேசிக்கலி வாட்டர் தான் ரூலிங் மாதிரி. ஏன்னா தண்ணி ஆழமாக இருக்கும், டேஞ்சரஸாக இருக்கும் அண்ட் இட்ஸ் வாஸ்ட். ரொம்ப 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 பெருசு, நம்மளால் எண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும் ஓஷன். ஸோ அந்த ஓஷனில் நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு எடுத்து நீங்கள் இப்போ பக்கத்தில் பீச் எதோ இருந்தால் அந்த கடலில் போய் ஒரு கப்பு எடுத்து வைங்க. அதை வந்து கப் எடுத்து நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஓஷனை மெஷர் பண்ண முடியுமா? 1 கப்பு 2 கப்பு 3 கப்பு 4 கப்பு எல்லாம். அதான் நீங்கள் கடலில் போய் இல்லை பீச்சில் போய் என்ன பண்ணுறீங்க, கப் எடுத்து வேறு ஒரு பக்கெட்டில் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓஷனை மெஷர் பண்ணுறதுக்கு, ஓஷனை அளவு எடுக்கிறதுக்கு எடுப்பீங்க. 1 கப்பு 2 கப்பு 3 கப்பு 4 கப்பு 5 கப்பு 6 கப்பு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. 1 மில்லியன் கப்பு 2 மில்லியன் கப்பு எடுத்தாலும், நோ மேட்டர் எவ்வளோ நீங்கள் எடுத்து வேறு இடத்துல ஒரு ஸ்டோர் பண்ணாலும், ஒரு பக்கெட்டோ ஒரு டேங்கரோ என்ன பண்ணாலும் என்ன இருக்கும், இட்ஸ் தேர். அது வந்து நீங்கள் அவ்வளோ 3 hour 4 hourனாலும் ஒரு துளி 1% கூட எடுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ வெரி சிமிலராக என்ன பண்ணோம், அந்த கப்போட லிமிட்டை நம்ம தெரியும். ஏன்னா இந்த கப்பால் இவ்வளோ தான் எடுக்க முடியும், நான் இவ்வளோ பண்ணாலும் இவ்வளோ தான் வரும்னு அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி தான் நம்ம ஞானத்துக்கு என்ன பண்ணோம், நம்ம அந்த தாழ்மையோடு என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐ ஆல்சோ ஹேவ் மை லிமிட்டேஷன்ஸ். எனக்கும் அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த கப்புனால் இந்த தண்ணி இவ்வளோ தான் எடுக்க முடியும், இந்த கடலை ஃபுல்லாக எடுக்க முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு டேக் ஆல் த வாட்டர் ஃப்ரம் த ஓஷன் த்ரூ திஸ் கப். அதே மாதிரி நம்ம ஞானத்துக்கும் விஸ்டம் விச் இஸ் டெயின்டட் பை சின் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ். அதுக்கும் அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை அறிஞ்சிக்கணும், அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை எதை தாழ்மையோடு ஏற்றுக்கணும். நம்ம பெரிய ஞானி மாதிரி அந்த என்னதாவது ப்ரைடோட திமிரோடு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன அந்த தாழ்மை இருக்கணும். என் ஞானத்துக்கு இவ்வளோ தான் அளவு, அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம we should admit that with humility. அண்ட் அந்த தாழ்மையில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணலான்னா, நம்ம டெய்லி ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இருக்க ஞானமெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. 2வது என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் கிட்ட ஞானத்தையும் கேட்கணும்.
ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு உங்கள் ஞானம் தேவை தாங்க, இந்த இடத்துல எனக்கு உங்கள் ஞானம் தேவை தாங்க, இந்த இடத்துல உங்கள் ஹெல்ப்பு தேவை தாங்க. ஸோ அந்த மாதிரி we should ask God for wisdom. அண்ட் செகண்ட்லி இன்னொன்று என்ன பண்ணணும், நம்ம ஞானத்துக்கு இருக்க அந்த லிமிட்டேஷன்ஸ்னால சில பெரிய முடிவுகள் எடுக்கும்போது என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது சரியா தவறா எனக்கு காட்டுங்க, எனக்கு சொல்லுங்கள், என்கிட்ட பேசுங்க, அந்த மாதிரி கேட்கணும். பிகாஸ் we know our wisdom is limited. So it's always 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 nice and better and smart to ask God for help. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given us, Lord. Lord, as you're about to go through the rest of the day, Lord, you have shown us that we are beings who are fallen. As fallen beings, we are limited in our wisdom, Lord. Lord, as we go about the day, Lord, help us understand our limits. And Lord, even though we are limited, Lord, through you, we can be made wonderful. So through you, please help us become better tools to show your own glory in wherever we go and whatever we do. Help us become better tools for your glory. All of this in Christ's name I pray. Amen.